ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம், வெல்கம் டு எஸ்டிஎல் லைஃப் ஸ்டைல். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை தட்டிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் ஜாலியாக ஒரு ட்ரிப்பு தாங்க வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருச்செந்தூர் தான். திருச்செந்தூர் கடல், திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்க்க தாங்க வந்தோம். ஜாலியாக ஒரு ட்ரிப்பு. பார்த்திங்கன்னா கடலில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். கடலை பார்த்தா நம்மளால் குளிக்காமல் இருக்க முடியுமா என்ன? பாருங்கள், குட்டி பிள்ளைங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு. தண்ணியை பார்த்தாவே நமக்கு எங்கேயுமே ஒரு சந்தோஷம் தாங்க. அதுவும் கடலுக்கு போனாவே குளிக்கிறது தான் நம்மளுக்கு ஒரே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள் எப்படி ஆட்டம் பாட்டம் ஜாலியாக இருக்காங்க. அந்த பாப்பா ஏன் பம்புது அப்படின்னா, அலையில் இழுத்துட்டு போச்சு கொஞ்சம் தூரம், அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால் பயத்தில் நடுங்குது அந்த பாப்பா. இங்கே பாருங்கள், சின்ன குட்டி பிள்ளைங்களாம் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. சின்னவங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் கடலை பார்த்தாலே நமக்கு குளிக்கணும், ஜாலியாக போய் ஆட்டம் போடணும் அப்படின்னு தான் தோணும். சில நேரங்களில் அது ஜாலியாகவும் இருக்கும், சில நேரங்களில் அலைகள் இப்படி வரும்போது அது ஆபத்தாகவும் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாக தான் குளிக்கணும். குட்டி பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம பாதுகாப்பில் வச்சுக்கணும். திருச்செந்தூர் கடலுக்கு போனால் கால் நனைச்சிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பெரியவங்க. மேலே தீர்த்தம் போட்டுட்டு கால் கையாவது கழுவிக்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்களும் உள்ளே போய் நின்றும் குளிக்கணும்னு ஒரே ஆசையாக இருந்தது. அங்கே ட்ரெஸ் எடுத்துகிட்டு போல, அதனால் குளிக்கலை. ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் அங்கே குளிக்கிறவங்கள இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் போய் பார்த்துட்டு தான் வந்தோம். கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் பாருங்கள், ஒரே தண்ணியாக இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா போட்டும் போச்சு. போட்டு போகிறது தெரியுதா? சூப்பராக இருக்கா? மூவர்ண நிறத்தில் ஆரஞ்சு வெள்ளை பச்சையில் போகுதா, அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. தூரமாக இருந்து பார்க்கும்போது மீன் பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைகளின் ஆரவாரமும் சந்தோஷமும் தான் அங்கே ரிச்சாக இருந்தது. பார்த்திங்கன்னா மணல் இருந்தது பக்கத்தில். இதில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் நியூஸ் பார்த்தேன். அந்த நியூஸில் நிறைய பேர் கடலில் குளித்தவங்களுக்கு அரிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது ஏதோ ஜெல்லி மீனாக என்னமோ கரை ஒதுங்குச்சு, அதனால் அந்த இடத்துல குளித்தவங்க எல்லாத்துக்கும் அரிப்பு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸில் போட்டிருந்தாங்க. அது என்ன மீன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த மாதிரி சில டைம் எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். மற்றபடிக்கு ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிரும். நம்ம எங்கேயாவது போய் வந்தோம் அப்படின்னாலே, அதுலேயும் கடலில் போய் குளித்தோன்னா சொல்லவே வேண்டியதில்லை. இவங்க 2 பேர் பாருங்கள், உள்ளே கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு பயமாக இருந்துச்சு ரொம்ப. ஐயோ, அலை இழுத்துட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு. அலை இங்கே வரைக்கும் வருது பாருங்கள். ஆனால் அவங்கள இழுத்துட்டு போயிருமோ என்னமோன்ட்டு ரொம்ப எனக்கு மனசு பதைப்பாக இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் பழகிருச்சு போல், ரொம்ப பழக்கமானவங்களாட்டிருக்கு. அதனால் அவங்க அசால்ட்டாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. உள்ளே போய் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு லேடி பாவம் உள்ளே போனாங்க, இழுத்துட்டு போச்சு. மறுபடியும் அவங்க ஹஸ்பண்டும் தம்பியும் பையனும் போல் போய் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஆளை உள்ளே இழுத்துட்டு போச்சு. பயமாக இருந்துச்சு எனக்கு. ஐயோ, அந்த அம்மா உள்ளே போயிடுவாங்களோ அப்படின்ட்டு பயந்து அங்கே பாருங்கள், தலையிலையாவது தண்ணி ஊற்றணுன்ட்டு டப்பாவில் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க, தலையை நனைச்சிக்கிட்டு வரணுன்னு. உங்களுக்கு இதை வீடியோவில் பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நேரில் போய் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, ஃப்ரீயாகிடுச்சு. இருக்கிற கவலைகள்லாம் மறந்த மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு 5-6 பேர் சேர்ந்து கை கோர்த்துட்டு உள்ளே போய் நிற்கிறாங்க. 5-6 பேர் சேர்ந்துக்கிட்டா உள்ளே இழுத்துட்டு போவாதான், அப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. எதாக இருந்தாலும் நம்ம ரொம்ப உள்ளே போகக்கூடாதுங்க. அப்படியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, வயசானவங்க, சின்ன குழந்தைங்க, நடுத்தர வயசில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நீங்கள் இந்த கடற்கரையில் பார்க்க முடியும். எல்லாருமே குளிச்சாங்க. ரொம்ப வயசானவங்க உள்ளே போகிறதுக்கு பயந்துக்கிட்டு அந்த அலை வர்றப்ப கை கால் முகம் கழுவிட்டு அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு போனாங்க. நான் அதையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மணல் அப்படியே அடித்து வருதுங்க தண்ணியில். அங்கே பாருங்கள், ஒருத்தர் நடுவில் போயிருக்காரு. அது ஏதோ தலையில் கேமரா மாதிரி வச்சுக்கிட்டு வீடியோ மாதிரி உள்ளே தண்ணிக்குள்ளே போய் எடுத்துக்கிட்டு இருந்தார். தண்ணிக்குள்ளே இருக்கிற விலங்குகள்லாம் எடுத்தாரா என்ன ஏதுன்னு தெரியல. ஏதாவது சேனல் வச்சுருக்காரா என்னன்னு தெரியல. உள்ளே போய் கேமரா மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளே முழுகி வந்தார். ஓ மை காட், பெரிய அலையாக வருதுங்க. பாருங்கள் எப்படி சந்தோஷமாக ஆட்டம் போடுறாங்கன்ட்டு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே 2 பேரும்
கையை பிடிச்சிட்டு குளிக்கிறாங்க, இழுத்துட்டு போகக்கூடாதுன்ட்டு. கொஞ்சம் பயம்தான் இருந்தாலும். கடற்கரையிலே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டங்களும் வந்துச்சு பாருங்கள், கொண்டு வராங்க. வெள்ளரி பிஞ்சு, பழம், அந்த மாதிரி ஐட்டங்களும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல், மாங்காய் போட்ட சுண்டல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஐட்டங்களும் கொண்டு வந்தாங்க. இங்கே குளிக்கிறவங்க வாங்கி சாப்பிட்டு நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போனாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு ஆசை தீரும். பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு ஆசை தீராது. எவ்வளோ நேரம் குளித்தாலும் தண்ணியில் குளிக்கணும், ஆட்டம் போடணும் அப்படின்னு தான் தோணும். உங்களுக்கு அப்படி தானே? இல்லை எனக்கு மட்டும்தானா? இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து தன் உடுத்திக்கிட்டு வந்த ஆடையை வந்து குளிச்சுட்டு அங்கேயே கடல்லையே போட்டுட்டு போகிறாங்க. அது ஒரு வேண்டுதல் மாதிரி, ஒரு ஐதீகம் மாதிரி. நம்ம குளித்த உடையை அங்கேயே கழட்டி விட்டுட்டு வந்துடணும் கடல்லையே அப்படிங்கிற மாதிரியாட்டிருக்கு. திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ரொம்ப நேரம் க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்கும். மற்ற நாளில் போனால் 1 மணி நேரத்தில் வந்துட்டு சாமி கும்பிட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து புதன்கிழமை போனோம். கொஞ்சம் நேரம் தான் நின்னோம், 1 மணி நேரம் நின்னோம். அப்புறம் சுற்றியும் வந்து க்யூவில் வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அதனால் உங்கள் விருப்பம், என்றைக்கு வேணாலும் போகலாம். ஆனால் ஒன்று, போயிட்டு அவசரமாக ஒடியாரக்கூடாதுங்க. நம்ம கடலுக்கு போன மாதிரியோ கோயிலில் போய் சாமி கும்பிட்ட மாதிரியோ நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்காதுங்க. அதனால் 1 டே ஃபுல்லாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போங்களே, அப்போ தான் சூப்பராக இருக்கும். சரி, இந்த மியூசிக்கோடு அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே வாங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த கண்கொள்ளா காட்சியை. அக்காவுக்கு மட்டும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கு தான் இந்த வீடியோ பிடிக்காது? சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ட்ரெண்டிங்கில் போகிற அளவுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இது டாட்டா பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.